வணக்கம் நண்பர்களே. அவுட்லைன் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பேசிக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இருந்தாலும் அந்த வீடியோ பார்த்தவங்க நிறைய பேருக்கு வந்து புரியாமலும் இருக்கலாம். ஸோ எப்படி கிளியராக அவுட்லைன் போடுறதுன்னு தெரியாமலும் இருக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சமந்தாவோட பிக்சர் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இந்த பிக்சர் வந்து நான் அவுட்லைன் போட்டு காமிக்க போகிறேன். ஸோ நிறைய விஷயத்த சொல்லியிருப்பேன் உங்களுக்கு எப்படி கிளியராக அவுட்லைன் போடணும்னு சொல்லிட்டு. இது ட்ரீமி ஆர்ட் தமிழ். என்னோட பேர் ஸ்ரீதர். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா சமந்தாவுடைய ஒரு பிக்சர் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்கிட்ட இன்னொரு மொபைல் ஃபோன் இல்லை. மொபைல் ஃபோன் வச்சு சொல்லிக் கொடுக்கலான்னு பார்த்தா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கலர்டு பிக்சர் பார்த்து தான் பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் வரையணும். அது வேறு கதை. நான் அதை பற்றி அப்புறமா சொல்கிறேன். ஸோ இது பேசிக்காக நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிறதால உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை பார்த்து தான் நம்ம அவுட்லைன் வரைய போகிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ஒரு நோட் வந்து வச்சுருக்கேன். ஸோ அப்போ எப்படி வரையலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த அவுட்லைன் வரைகிறதுக்கு நான் மெக்கானிக்கல் பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த பென்சில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அது வந்து ஹெச்பி பென்சில், அதாவது லைட்டான பென்சிலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து எந்த டிராயிங் வரைகிறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதை ரெண்டாக பிரிக்கிறது வழக்கம். நம்ம சேனலில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து நான் ரெண்டாக பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இந்த ஜெராக்ஸ் பிரிண்டரை வந்து இந்த மாதிரி மடிச்சிக்கிறேன். மடித்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கே நல்லா தெரியும், நடுவில் ஒரு சென்டரில் ஒரு கோடு வந்து விழும். அதே மாதிரி இப்போ இந்த நோட்டில் வந்து சென்டர் லைன் ஒன்று நம்ம போட்டுக்கலாம். ஸோ அந்த படத்துக்கு சென்டர் லைன் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம இதில் வந்து நோட்டில் சென்டர் லைன் போட்டால் தான் இந்த பக்கம் ரைட் சைடில் ஒரு படமும் லெஃப்ட் சைடில் ஒரு படமும் வரைய முடியும் இல்லையா? அதனால் நான் சென்டரில் வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டாக தான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபாஸ்ட்டாக ஓட்டியிருக்கேன். ஸோ ஓட்டினாலும் பரவாயில்ல. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி அந்த லைன்ஸை யூஸ் பண்ணி வெறும் ஃப்ரீ ஹேண்ட் மெத்தட்லேயே அவுட்லைன் போடுறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த பிக்சரையும் இந்த ட்ராயிங்கையும் நான் எப்படி கம்பேர் பண்ணி வரைகிறேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நம்புகிறேன். அதாவது ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இருக்கக்கூடிய கேப் என்ன அப்படிங்கிறத வந்து மெயின்டைன் பண்ணி வரைகிறோம். அதே மாதிரி ஒரு பார்ட்டுக்கும் இன்னொரு பார்ட்டுக்கும் எந்த அளவுக்கு கேப் இருக்குது அப்படிங்கிறதையும் மெயின்டைன் பண்ணி நல்லா கவனித்து வரைகிறது தான் இந்த மெத்தட். ஸோ இதே தான் நான் வந்து பேசிக்லேயும் சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு கண்ணு மட்டும் வரைஞ்சி காமிச்சேன். கொஞ்சம் டீட்டெயில்டாக எப்படி கேப் மெயின்டைன் பண்ணி வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபேஸ் வந்து நான் எதுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன் அப்படின்னாக்கா, அட்லீஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் விஷுவலாக ஒரு ஃபேஸ் வந்து வரைஞ்சி காமிச்சா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுமே அப்படின்னு சொல்லிட்டு தான், இன்னும் நல்லா அவுட்லைன் போடுவீங்களே சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஷேடிங் வீடியோலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. போடுறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுடலாம். ஸோ இருந்தாலும் அவுட்லைன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போட தெரிஞ்சால் தான் ஒரு ட்ராயிங் வந்து அந்த ஷேப்பில், அதாவது இந்த ஷேப்பில் அந்த ஃபேஸ் ஷேப் எப்படி இருக்குன்னா அதே ஷேப்புக்கு நம்ம வரைகிற அந்த ட்ராயிங் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் நல்லா கிளியராக போட தெரிஞ்சிருக்கணும். அவுட்லைன் நீங்கள் கரெக்டாக எந்த அளவுக்கு நல்லா போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ட்ராயிங் வந்து ரியாலிட்டியாக தெரியும். ஓகேங்களா? ரியாலிட்டியாக அப்படின்னாக்கா இந்த ஃபேஸ் ஷேப் இவங்களோடது அப்படின்னாக்கா அவங்களோடது மாதிரியே தெரியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அவுட்லைன் வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து போடுங்கன்னு சொல்லிகிட்ருக்கேன். நல்லா ட்ரை பண்ணுங்கள். நான் அந்த பிக்சரில் ஒரு பார்ட்டுக்கும் இன்னொரு பார்ட்டுக்கும் எந்த அளவுக்கு கேப் விட்றேன், எப்படி அந்த கேப்பை வந்து மெயின்டைன் பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆக்சுவலாக இந்த பிக்சரே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்காக ரஃப்பாக வந்து ஸ்கெட்ச் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். ஸோ நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்லைன் போடுறதுக்கு எப்படி பார்த்தாலுமே, ஒரு பிக்சராக இருந்தால் எப்படி பார்த்தாலுமே ஒரு மணி நேரமாவது கன்ஃபார்மாக எடுத்துப்பேன். பொய்யெல்லாம் சொல்லலைங்க, நிஜமாக தான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டுக்கும் இன்னொரு பார்ட்டுக்கும் எந்த அளவுக்கு கேப் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக கவனித்து போடணும். ஸோ அப்போ தான் அந்த ஃபேஸ் கட்டு வரும். இது வந்து கிரிட் மெத்தடோ இல்லை வேறு மாதிரி மெத்தடோ கிடையாது. அந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி வரைஞ்சிங்கன்னா எப்படி சொல்கிறது, ஓகே ஓரளவுக்கு வரும். ஆனால் அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதுவே உங்களுக்கு பழக்கமாகிடும். அது பெஸ்ட்டு கிடையாதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ எடுத்தவொடனே பார்த்தவொடனே ஒரு ஃபோட்டோ வரையணுங்கிறது தான் நம்மளோட எண்ணம். ஸோ அதனால் ஒரு அவுட்லைன் போடுறோம் அப்படின்னாலே அந்த அவுட்லைன் வந்து எவ்வளோ கவனம் கொடுத்து உங்களால் போட முடியுமோ அந்த அளவுக்கு கவனத்தை போட்டு நீங்கள் அந்த அவுட்லைன் போட்டால் தான் நல்லா வரும். ஸோ இந்த ஃபாஸ்ட் ஃபார் வீடியோ வந்து நான் எதுக்கு ஓட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டினா கூட உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நான் நோட்டீஸ் பண்ணி போடுறேன்னு உங்களுக்கு தெரியும். அதனால தான் இப்படி ஓட்டியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பேசிக்கிட்டே அவுட்லைனை முடிச்சிட்டோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் அவுட்லைன் தான். இதை வந்து நம்ம ஷேட் பண்ணோம் அப்படின்னா தான் இது சமந்தா மாதிரி நல்லா ரியலாக தெரியும். எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் அவுட்லைன் போட்டால் அந்தளவுக்கு ரியாலிட்டியாக தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சமந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சமந்தாவை பிடிக்கிறவங்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.